வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான காலை பொழுதில் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. தீபத் திருநாள் இன்றைய தினம் எல்லா தமிழர்களும் சைவர்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி தீபமானது ஒளிர்ந்து ஒரு இடத்திற்கு வெளிச்சம் கொடுக்கின்றதோ அதே போல உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம், நிம்மதி என்கின்ற வெளிச்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அப்படியே உங்கள் அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பல விடயங்கள் இன்றைக்கும் எங்களுடைய வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முதலில் நிகழ்ச்சியை என்னுடன் இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் என்னுடன் இணைந்திருக்கும் சதீபனையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சதீபன், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிமையான வணக்கங்கள். கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிமையான தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உரித்தாக. இந்த கார்காலம் மிகுந்த பொழுதிலே மழை பொழிந்து எவ்வாறெல்லாம் வாழ்க்கைக்கு நெல்வளங்களை தாவரங்களை எல்லாம் செழிப்பாக்குறதோ அதை போல எங்களுடைய வாழ்க்கையும் என்றுமே செழித்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை மீண்டும் சிந்தித்து கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினுடைய இந்த தீபாவளியினுடைய சிறப்பு வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சிகளை நாங்கள் இணைந்திருக்கிறோம். நிறைய விடயங்கள் சார்ந்து பேசி கொண்டிருக்கலாம். இப்பொழுது நாங்கள் அனைவரும் தீபாவளியினுடைய இந்த குதூகலமான பொழுதிலே வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல கார்மேகம் அப்படியே எங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட அந்த கார்மேகத்திலிருந்து வரக்கூடிய நீரானது வயலை அப்படியே புதுப்பித்து ஒரு புதிய தானியத்தை தருவதற்கும் தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த முறை நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு தேவையான அளவு நீர் கிடைக்கும், எங்களுடைய வயல்களுக்கு தேவையான நீர் கிடைக்கும். சரியான காலத்திலும் இந்த மழை பருவமானது தொடங்கி இருக்கின்றது. இப்பொழுது அளவாக மழை பெய்கின்ற பொழுதுதான் தைப்பொங்கலை எங்களால் சிறப்பாக கொண்டாட முடியும். விவசாயிகளும் அதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு விடயத்திலிருந்தும் ஒரு நல்ல விடயம் ஆரம்பிக்கின்றது என்பதுதான் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்வியலும் சரி, எங்களுடைய கொண்டாட்டங்களும் சரி பின்னி பிணைந்திருப்பதற்கு காரணம். ஆக எல்லோருடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சரி, பல விடயங்கள் நாங்கள் பேசிக்கொள்ள போகணும். அதற்கு முதலில் சதீபன், இந்த தீபாவளி எல்லா பண்டிகைகளும் சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பின்னணியில் தான் ஒவ்வொரு கொண்டாட்டங்களும் கொண்டாடப்படுகின்றது. தீபாவளி எப்படி எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்பதை பார்த்து கொண்டு அப்படியே சொல்லலாம். பண்டிகை என்பதே சமூகம் சார்ந்தும் சமயம் சார்ந்தும் பலவிதமான கொண்டாட்டங்களோடு ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுவதுதான் பண்டிகை. நாங்கள் முதலிலே எல்லாம் நிறைய இடத்தில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு வரிசைப்படுத்தலோடு தான் எங்களுடைய பண்டிகைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். தை மாதத்திலே தைப்பொங்கல், ஒரு 2 மாத இடைவெளி விட்டால் மாசி, பங்குனி முடிச்சு சித்திரையிலே வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு. பிறகு ஆடியை விட்டு ஆனி மாதம், வைகாசி ஆனி மாதத்தை விட்டு ஆடி மாதத்திலே பிறப்பு, ஆடி பிறப்பு வரும், ஆடி பெருக்கு வருகிறது. அதற்கு பிறகு ஆவணி, புரட்டாதி, இந்த ஐப்பசியிலே என்ன வருகிறதுன்னு சொன்னால் தீபாவளி, கார்த்திகை, மார்கழி, மீண்டும் தைப்பொங்கல். இப்படி 4 பண்டிகைகள் ஒரு சீரான ஒழுங்குமுறையில் இருக்கிறது. தீபாவளியை பார்த்தால் நாங்கள் புராண கதைகளின்படி நரகாசுரனுடைய வதத்தை தான் முக்கியமாக கருதுகிறோம். மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரத்திலே சத்யபாமாவோடு இணைந்து நரகாசுரனை வதம் செய்த நாளை தேவர்கள் எல்லாம் எவ்வாறு கொண்டாடி மகிழ்ந்தார்களோ அதை போல மனிதர்களும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சைவ பெருமக்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், அனைவருமே நாங்கள் கொண்டாடுகிற ஒரு மிகுந்த ஒரு கலாதியான ஒரு அசத்தலான பண்டிகை தான் தீபாவளி. நிச்சயமாக. ஆகவே தீபாவளி உருவானதற்கு ஒரு கதை இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாரம்பரியமும் மாறாமல் கொண்டாடுவது தான் எங்களுடைய கொண்டாட்டங்களினுடைய பின்புலமாக இருக்கின்றது. பொதுவாகவே ஒரு சந்தோஷமான ஒரு சிறப்பான விடயம் என்னவென்று சொன்னால், சைவர்களினுடைய அத்தனை பண்டிகைகளுமே தமிழும் பாரம்பரியமும் இணைந்து வரக்கூடியதாக அமைந்திருப்பது தான் உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயம். அது எங்களுடைய பாரம்பரியத்தையும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றது. அதை மாறாமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கைகளிலும் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதிக்குள் செல்லலாம். நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்து விட்டோம். எப்படியாக இருந்தாலும் சமய பெரியவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? இப்பொழுது நாங்கள் வாழ்த்துக்கள் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கேபிட்டல் தொலைக்காட்சி தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தீபாவளி திருநாள் தமிழர்களுடைய பண்டிகையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை விழாதான் தீபாவளி கொண்டாட்ட விழா. உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களின் பண்டிகையாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த தீபயோதி திருவொளி திருநாள் நம்மளிலே மறைந்திருக்கின்ற இருளை நீக்கி
நல்ல வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு பண்டிகை தான் இந்த தீபாவளி. இந்த தீபாவளி நன்னாளிலே காலையிலே நாங்கள் நீராடி எண்ணெய் தேய்த்து தோய்ந்து புனித பட்டு வஸ்திரங்கள் நல்ல ஆடைகளை அணிந்து ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டு நல்ல இனிப்பான சிற்றுண்டி உணவுகளை எல்லாம் அருந்தி பல உறவினர்கள் இல்லங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இந்த தீபாவளி பண்டிகையினுடைய பூஜைகள் வழிபாடுகளிலே கலந்து கொண்டு பெரியவர்களிடமெல்லாம் ஆசி பெற்று இந்த தீபாவளி நன்னாளை சிறப்பாக கொண்டாட காத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே இந்த பண்டிகைகளை எல்லாவற்றையும் கேபிட்டல் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் உலகெங்கும் இருக்கின்றவர்களுக்கு சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் ஆன்மீக நிகழ்ச்சிகளை எல்லாம் கொண்டு செலுத்துகின்றார்கள். அந்த நிறுவனத்தார்களுக்கும் எங்களுடைய ஈழத்து சபரிமலை தேவஸ்தானம் ஐயப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் இந்த தீபாவளி திருநாளை நன்று சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்து சீரும் சிறப்புமாக என்றென்றும் வாழ எங்களுடைய ஈழத்து சபரிமலை சபரீச ஐயப்பன் சுவாமி அருள் பொழிய வேண்டும். இந்த கேபிட்டல் தொலைக்காட்சி உரிமையாளர்கள், முகாமையாளர்கள், பணியாளர்கள் என்றென்றும் சிறப்பாக இந்த பணியில் இருந்து இலங்கை திருநாட்டிலே இப்படியான சேவைகளை நடாத்த அந்த நிறுவனத்தார்களுக்கும் வாழ்த்துகள் கூறி சிறப்பான தீபாவளி கொண்டாட்டத்திலே குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இந்த நிகழ்வை சந்தோஷமாக இலங்கை திருநாட்டிலே கொண்டாடி எல்லோரும் சேமமாக இந்த நாட்டிலே வாழ நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் கிடைக்க பிரார்த்தனை செய்து எல்லோரும் இல்லங்களிலே தீபங்கள் ஏற்றி வழிபட்டு அந்த உள்ளத்திலே இருக்கின்ற மனச்சங்கடங்களை எல்லாம் இந்த தீபாவளி பூஜை மூலமாக வெளியிலே கொண்டு வந்து வெளிச்சத்திலே வந்து பிரகாசமாக எல்லோரும் நல்ல ஒரு வாழ்வு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருளாசி கூறுகின்றேன். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லோருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்து சமய பேரவைத் தலைவர் ஈசான சிவ சக்தி கிரீவன். இன்றைய தினம் தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகிலே உள்ள அனைத்து இந்துக்களும் இந்த நாளை புனிதமான நாளாக போற்றிக் கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலே கேபிட்டல் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எமது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தீப ஆவளி என்பது தீபாவளி ஆயிற்று. ஆவளி என்றால் வரிசை என்று பொருள்படும். தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் என்ற பொருளிலே தான் தீபாவளி அமைந்திருக்கிறது. அப்படியானால் இந்த தீபாவளி திருநாளிலே ஏன் தீபங்களை வரிசையாக ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் அமைந்து காணப்படுகிறது. பூமாதேவியினுடைய மகனான நரகாசுரன் பெருந்தவங்களை செய்து பிரம்மா இடத்திலே பல வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆட்சி பொறுப்பை பெற்றுக்கொள்ளுகின்றார். அது மட்டுமல்ல, தன்னை கொல்லுவதாக இருந்தால் தனது தாயாகிய பூமாதேவியை தவிர வேறு எவராலும் கொலை செய்ய முடியாது என்ற ஒரு பெரிய வரத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றான். இதனாலே அவன் பெரும் அகம்பாவம் கொண்டு தேவர்களையும் அசுரர்களையும் துன்பப்படுத்தி கொள்ளுகின்றான். தேவர்கள் ஒன்றுமறியாது திகைத்து நிற்கிறார்கள். அப்பொழுது தங்களுடைய பரம்பொருளாகிய மகாவிஷ்ணு மூர்த்தியிடம் சென்று முறையிடுகிறார்கள். மகாவிஷ்ணு மூர்த்தி கோபம் கொள்ளுகின்றார்.
அப்பொழுது பூமாதேவியினுடைய மறு அவதாரமான சத்தியபாமாவோடு மகாவிஷ்ணுமூர்த்தி கருட வாகனத்திலே நரகாசுரனோடு போர் தொடுக்கின்றார். அந்த போரிலே மகாவிஷ்ணுமூர்த்தி நரகாசுரனுக்கு ஏவிய அம்புகள் அவனிலே படுகிறது. அப்பொழுது நரகாசுரன் கோபம் கொண்டு மகாவிஷ்ணுமூர்த்தியை தாக்க முற்படுகின்றான். அப்பொழுது மகாவிஷ்ணுமூர்த்தி தான் இறந்தவர் போல கீழே விழுந்து விடுகிறார். இதை பார்த்த சத்தியபாமாவுக்கு கோபம் வருகிறது. அந்த சத்தியபாமா என்ன செய்கின்றாள் என்றால் தானே போர் தொடுக்கின்றாள் இந்த நரகாசுரனோடு. இவன் தன்னுடைய மகன் என்பது சத்தியபாமாவிற்கு தெரியாது. இந்த போரிலே நரகாசுரனை கொன்று விடுகின்றாள் சத்தியபாமா. அந்த நேரத்திலே நரகாசுரன் ஒரு வரத்தை கேட்கின்றான். எனக்கு நான் இறக்கின்ற பொழுது இந்த நாளை புனிதமான நாளாக உலகிலே வாழுகின்ற மக்கள் எல்லாம் புனித நீரிலே நீராடி இனிப்பு பண்டங்களை உண்டு, அது மட்டுமல்ல தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபாடுகளை நடாத்த வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை கேட்கின்றான். அந்த வரத்தை பூமாதேவி வழங்கிவிடுகிறாள். இதனாலே தான் இந்த தீபாவளி தினத்திலே புனித நீரிலே மக்கள் நீராடுவதும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபாடுகளை செய்வதும் இனிப்பு பண்டங்களை உண்டு உற்றார் உறவினரோடு மகிழ்வதும் இதன் காரணத்தினாலே தான் ஏற்பட்டது. இப்படி பல்வேறு பெருமைகளை இந்த தீபாவளி திருநாள் கொண்டிருக்கிறது. மாபலி சக்கரவர்த்தி முடிசூடி கொன்ற நாளும் இந்த நாள். அது மட்டுமல்ல, ராமபிரான் வனவாசத்திலே இருக்கின்ற பொழுது சேதியை இழந்து ராவணனோடு போர் தொடுக்க செல்லுகின்றான். அப்பொழுது அந்த தசமி விஜயதசமியிலே ராவணனை கொன்றபின் தீபாவளி தினத்திலே தான் அயோத்திக்கு வந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. இப்படி பல்வேறு பெருமைகள் பெற்ற நாளாக இந்த தீபாவளி திருநாள் காணப்படுகிறது. இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய உற்றார் உறவர்களோடு மகிழ்வோடு வாழ்வதோடு எங்களுடைய வீடுகளிலே ஆலயங்களிலே தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபாடுகளை நிகழ்த்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஏழைகள் அநாதைகள் ஆதரவற்றவர்களுக்கு தாராளமாக எம்மால் இயன்ற வரையிலே உதவ வேண்டும். இந்த தீபாவளி திருநாள் உலகிலே ஆட்சியை நடாத்துகின்றவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எவரையும் கொடுமைப்படுத்தி விடாதீர்கள் என்ற ஒரு பெரிய உண்மையை உலகத்துக்கு சொல்லுகிறது. அந்த உண்மையை உணர்ந்து அனைவரும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்ற இந்த நாளை நாம் அனைவரும் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்று கூறி, இந்த நாளிலே நடராஜ பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் அபரிமிதமாக சொரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.